Hello children, I hope all are fine. Okay, today in this video we are going to discuss about phylum Mollusca. Let's start in the session phylum Mollusca. Look at the picture. So this is Mollusca, Melludaligal. So second largest phylum. Soft body which is not segmented. ஸோ இதில் மென்மையான தசைப்பகுதிகள் இருக்கும், ஆனால் இதில் வந்து செக்மெண்டடாக இருக்காது. அண்ட் பாடி என்க்ளோஸ்ட் இன் ஏ ஹார்ட் செல். தென் ஹெட்டை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஹெட்டில் வந்து 2 உணர்கொம்புகள் இருக்கும். ஸோ உணர்கொம்புகள் பக்கத்தில் என்ன இருக்கும்? கூட்டுக்கண்கள், காம்பவுண்ட் டை ப்ரெசன்ட். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷல் கேரக்டர். அந்த உணர்கொம்புகள் அண்டு அந்த உணர்கொம்புகளை என்ன சொல்லுவோம்? மேண்டிபிள். And கண்கள் காம்பவுண்ட் டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்னைல், ஸ்லக், ஆய்ஸ்டர், ஆக்டோபஸ். லுக் அட் த பிக்சர். பைலம் எக்கினோடெர்மேட்டா. ஸோ முத்தோலிகள், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஆல் எக்கினோடெர்ம்ஸ் ஆர் மெரைன் அனிமல்ஸ். மெரைன் அனிமல்னால் இது கடலில் வாழக்கூடிய உயிரிகள். The adults are radially symmetrical, but the larvae are bilaterally symmetrical. ஸோ அதோட உடற்பகுதிகளை நம்ம எந்த ஆங்கிள் இருந்து கட் பண்ணாலும், ஒன்று வந்து அதோட அடல்ட் அப்படின்னா முதிர்ந்த உயிரியை கட் பண்ணும்போது அது ரேடியல் சிமெட்ரிக்கலாக இருக்குது. அண்ட் லார்வல் ஸ்டேஜில் கட் பண்ணும்போது பைலேட்ரல் சிமெட்ரிக்கலாக இருக்குது. எந்த ஆங்கிளில் கட் பண்ணாலும் அதோட சைஸ் என்னென்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பண்ணுறது. இப்போ இருபக்க சமச்சீர், அப்புறம் 6 பக்க சமச்சீர், அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அனிமலை எந்த ஆங்கிள்லேருந்து வெட்டினாலும் சமமான பாகங்களாக பிரிக்கிறது. சரி, அதுதான் சிமிட்ரின்னு சொல்லுவோம். அண்ட் animals have mesodermal endoskeleton or calcareous ossicles and hence the name echinodermata, that is spiny skin. அந்த முள்ளு மாதிரி இருக்குல்ல தோல், அதுக்கு பேர் echinodermata. They are exclusively marine with the organ system level of organization. ஸோ இது வந்து மோஸ்ட் இதோட கேரக்டர் பார்த்தா presence of water vascular system or the tube feet or podia. So the main function, tube feet main function locomotion, and another important function capture of transport of food and respiration. ஸோ அதுக்கு தேவையான உணவு, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன், சுவாசித்தல். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டர் டியூப் ஃபீட் ஆர் போடியா. The digestive system is complete with mouth on ventral side and anus on dorsal side. ஸோ முன்பகுதி பின்பகுதின்னு 2 பகுதி இருக்குது. முன்பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வென்ட்ரல். அண்ட் டார்சல் சைடு வந்து பின்பகுதின்னு சொல்லுவோம். அப்போ வென்ட்ரல் சைடு வந்து நமக்கு மவுத் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆனஸ் அப்படின்னா மலப்புழை, அது பின்பகுதியில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். and excretory organs are absent. இதில் வந்து excretory கழிவு நீக்க உறுப்பு கிடையாது. ஸோ the nervous system, sensory organs are poorly developed. அப்போது இதில் வந்து nervous system and sensory organ, அந்த உணரும் தன்மை வந்து poorly develop அப்படின்னா ரொம்ப அதிகமான அளவு வளர்ச்சி அடையலை இதில் சென்ஸ் ஆர்கன். and development is indirect with free swimming. ஸோ இதில் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இனப்பெருக்கம் நடக்கும். ஸோ அது வந்து 2 மெத்தடில் நடக்கலாம். செக்ஷுவல் கேரக்டர் ஆர் இன்டைரக்ட், 2 மெத்தட், ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் த ரீஜென்ரேஷன். ரீஜென்ரேஷன் அப்படின்னா மீள் உருவாக்கம், ரீஜென்ரேஷன். ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ். அதோட ஏதாவது ஒரு பகுதி வந்து அதர் அனிமலோட ஃபைட் பண்ணும்போதோ, அப்படி இல்லை ஏதாவது ஒரு ரீசனால் ஒரு பார்ட் கட் ஆகிட்டு அப்படின்னா அந்த கட்டான பகுதி திரும்பவும் முழு ஒரு ஆர்கானிசமாக, முழு ஒரு உயிரியாக டெவலப் ஆகும். ஸோ அதுதான் ரீஜென்ரேஷன். ஸோ த பெஸ்ட் கேரக்டர் ஃபார் ஸ்டார்ஃபிஷ், ரீஜென்ரேஷன். Look at the picture. Phylum Protochordata. So the best example for Balanoclassis. Protochordata mostly the marine animal. So Balanoclassis marine animal, கடல்ல வாழக்கூடிய உயிரி. So the main important reason, this is the near invertebrate and vertebrate characters. So the main points,
Animals belonging to this group have the stiff rod-like structure is a precursor of the vertebral column on them. So this is the notochord. So marine animal க்கு இருக்கக்கூடிய best character. Three bases are very important: proboscis, colar and trunk region. Look at the picture. So this is phylum Chordata. So the very important one. So what are the members of phylum Chordata? Mammals, fish, birds, reptiles and amphibians. Mammals அப்படினா என்னது? பாலூட்டிகள். குட்டி போட்டு பால் கொடுக்கும் உயிரிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாலூட்டிகள். And fish, மீன்கள். So aquarium and aquatic and marine animal, marineல வாழக்கூடியது and fresh water. So pond water, so living character for fish. And birds and reptiles. Reptiles அப்படினா என்னது? ஊர்வன, ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரிகள். ஸ்னேக், பாம்பு என்ன செய்யும்? ஊர்ந்து தான் போகும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரிகள் reptiles. And amphibians. Amphibians அப்படினா என்னது? தவளைகள். தவளைகள் வந்து நீர்லையும் வாழும், நிலத்திலையும் வாழும். சரியா? ஸோ ஆல் வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னாலே என்னது? முதுகெலும்புள்ள உயிரிகள். So these are all the main character. So what are the 7 classes of phylum Chordata? Subphylum Tunicata or Urochordata. So the tunicates, 3000 species. And subphylum Vertebrata, so animals with backbone. And another class, superclass Agnatha, so paraphyletic, jawless vertebrates. So these are all very important. Vertebrates. Vertebrate is an animal that have a backbone and a skeleton. So the vertebrate animal include humans. Humans na yaru? மனிதன். மனிதனுக்கு வந்து முதுகெலும்பு இருக்கு. சரியாமா? When you think about vertebrates, think about bones. So totally human bone எவ்வளோ இருக்கு அப்படின்னா 206. Totally 206 bones are present in human body. So நம்மளோட மனித உடம்புல இருக்கக்கூடியது 206 எலும்புகள். This word has to with animals that have a lot of bones in the form of skeleton. It especially refers to animals with a backbone which protect their spinal cord. Look at the picture. Class, species. So the very important one include fishes, bodies covered with the scales, have fins but no limbs. So the different type of fins: dorsal fin, caudal fin, pelvic fin, anal fin, pectoral fin. These are all the different type of fin. And two-chambered heart. So heart இருக்கு. So அதில் வந்து two chamber, இரண்டு அறைகள் இருக்கு. And breathe by means of gills. So அதோட breathing எப்படி நடக்கும்? Respiration வந்து மீன்ல gills வழியா நடக்கும். Gold bladder or poikilothermal. And another very important part, fertilization. So fertilization is external. So external அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மீனுக்கு வெளிப்பக்கத்துல நடக்கக்கூடியது. அதாவது மேல் ஃபிஷ் ஃபீமேல் ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா அக்வாட்டிக் நீர்நிலைகளில் தன்னோட எக்ஸை ரிலீஸ் பண்ணும். இப்போ ஃபீமேல் ஃபிஷ் வந்து தன்னோட எக்கை ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி மேல் ஃபிஷ் வந்து ஸ்பெர்ம்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ எக் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டுமே கோஆப்ரேட் ஆகும். ஸோ அதுதான் ஃபெர்டிலைசேஷன். திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். செல்லுக்கு வெளியில் நடக்கக்கூடியது. செல்லுக்கு உள்ளே நடந்துச்சுன்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், அதாவது செக்ஷுவல் ஃபெர்டிலைசேஷன். இது வந்து செல்லுக்கு வெளியே நடக்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன், லோகோமோஷன். லோகோமோட் வித் பின்ஸ். லோகோமோட்ஸ் வந்து அது இடம்பெறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா பின்ஸ் தான். சரியா? ஸோ த காடல் ஃபின், ஃபார்வர்ட் மூமெண்ட், அது முன்னோக்கி நகர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ முன்னோக்கி ஸ்விம் பண்ணும் ஃபிஷ். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது காடல் ஃபின். அண்ட் அனதர் ஒன் டெயில் ஃபின். அதே டெயில் ஃபின் அப்படின்னா என்னது? அந்த டேர்னிங், இந்த மாதிரி வளைவுகள் எல்லா இடமும் வந்து அது டேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட், ஃபிஷஸ் ஆர் ட்ரூ
fishes are two main types, that is bony fishes and another one cartilaginous. Look at the picture, class Amphibia. So the very important, it is Amphibia, தவளைகள் பற்றி பார்க்க போகிறோம். They can live both on land and in water. So இது நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும். They are ectothermic animals found in warm environment. Their body is divided into head and trunk. இது வந்து நம்ம தலைப்பகுதி தனியா ட்ரங்க் தனியா பிரிக்கலாம். The tail may or may not be present. So early stageல தலைப்பிரட்டை, இயர்லி ஸ்டேஜில் வந்து தவளைக்கு வந்து அந்த வால் பகுதி டெய்ல் இருக்கும். அண்ட் அடல்ட் ஸ்டேஜ், அது முதிர்ந்ததுக்கப்புறம் அந்த டெய்ல் வந்து மறைஞ்சிரும். They have no paired pins. Unpaired pins might be present. They have two pairs of limbs for locomotion. ஸோ அதுக்கு லோகமோஷனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா limbs. சரியா? they have two pairs of limbs for locomotion. Two pairs அப்படின்னா என்னது? pair அப்படின்னாலே two pairsனா four limbs. ஓகே, locomotion அப்படின்னா இடம்பெயர்தல். Then the heart is three-chambered. So இதயத்தில் மூன்று அறைகள் இருக்கிறது. And the kidneys are mesonephric. So இதில் கிட்னி இருக்குது, அது வந்து என்ன பேர்? mesonephric. So the excretory material, அதோட கழிவுப் பொருட்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ammonia and urea. They possess 10 pairs of cranial nerves. The lateral line is present during their development. And another important, the sexes are separate and fertilization is usually external. செல்லுக்கு வெளியே நடக்கும். And some example for salamander, the fertilization is internal. Internalனா செல்லுக்குள்ள நடக்கிறது. Breeding occurs in water. The organs are absent in males. So breeding occurs in water. So the first point, develop is indirect with metamorphosis. Development is indirect. Indirectனா என்னது? மறைமுகமாக நடக்கக்கூடியது. Metamorphosis, அதோட வளர்ச்சிதை மாற்றம். So breeding occurs in water. The organs are absent in males. So the best example, frogs, salamanders. Look at the picture, class aves. So the main characteristic of aves, birds are warm-blooded animals. Their forelimbs are modified into wings. Forelimbs னா என்னது? அதோட முன்னங்கால்கள். ஸோ அதுதான் என்ன ஆகுது? modify into wings. விங்ஸ்னா என்னது? இறக்கைகள். They have well developed flight muscles that help during the flight. ஸோ அது வந்து இறக்கைகள் வந்து அது உயர பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Their hind limbs are adapted for walking, whooping, perching, grasping and swimming. So the hind limbs அப்படின்னா பின்னங்கால்கள் வந்து அது ஸ்விம் பண்ணுறதுக்கு வாக் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது. They are epithermal scales on their legs. ஸோ அதோட லெக்ஸை பார்த்தீங்கன்னா சொரசொரன்னு இருக்கும். பார்த்துக்கிங்களா? ஸோ another important points, the feathers, wings, lightweight, ridged skeleton and the beak. beakனா என்னது? அதோட அழகு. அந்த அழகு பகுதியை வச்சு தான் என்ன பண்ணும்? தன்னோட ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணும். Okay, so these are all the main character for class aves. So another important one, not flying bird. Some birds are not fly. So the example, ostrich, penguin. Okay, look at the picture, mammals. mammals என்னது? பாலூட்டிகள். குட்டி போட்டு பால் கொடுக்கும் உயிரிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? mammals சொல்லுவோம். So mammals have 4 limbs and produces amniotic eggs. The mammal class is defined by presence of mammary glands and hair. So mammary glands and hair வந்து best character. mammary gland னா என்னது? பால் சுரப்பிகள். and hair அப்படின்னா முடி. Other traits of mammals include sweat glands. So humanக்கு இருக்கக்கூடிய another character, sweat glands, வியர்வை சுரப்பிகள் in their skin. and alveoli in their lungs. lungs னா என்னது? நுரையீரல். So நமக்கு respiration, alveoli in their lungs. A four-chamber heart. நம்ம இதயத்தில் 4 அறைகள் இருக்கிறது. and brain covering called neocortex. These are all the main characters. So main character for mammals,
Once again I repeat, the presence of hair and sweat glands. Glands specialized that produce milk known as mammary glands. 3 middle ear bones and a neocortex region in the brain, so specialized in seeing and hearing, and specialized teeth, and 4 chamber heart. These are all the main characters. Okay. Classwork. Children, all of you take your classwork note. Write fast. What is an animal? Children, write fast. Only use ink pen. ஸோ வெர்டிப்ரேட்ஸோட மெயின் கேரக்டர் பேக் போன். அதில் முதுகெலும்பு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்வெர்டிப்ரேட்டில் வித்தவுட் பேக் போன், அதில் பேக் போன் இருக்காது. ஸோ 97% ஆஃப் அனிமல் ஸ்பீசிஸ் ஆர் இன்வெர்டிப்ரேட். முதுகெலும்பு எல்லா உயிரிகள் தான் 97% இருக்குது. ஓகே. Write fast. Did you finish? Children, write fast. Homework. Short question answer. Write short note on mammal characteristic.
Susan, did you finish?